வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வீடுங்க. ஸோ இண்டிவிஜுவல் வீடு பார்த்திங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் பார்ப்போம். இது லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 40க்கு 60 ஒரு கிரவுண்டு. பில்டப்பு 1700 ஸ்கொயர் ஃபீட்டு, G+1. கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூமு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 வருஷம் ஆகுங்க. ஸோ இந்த வீடு வந்து நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது, 30 ஃபீட் ரோடு. இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உள்ளே தான் பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ், இண்டிவிஜுவல் வில்லாஸு, ஃப்ளாட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு ரைட் சைடு தான் போகணும், இதை தாண்டி தான் போகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கார்டன் ஹவுஸ்னு சொல்லலாம். இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்டு தாம்பரம் முடிச்சு விட்டு மணிமங்கல் ரோட்டில் வந்திங்கன்னா நமக்கு மருதம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸ் இருக்கும். ஸோ கிருஷ்ணா நகர்னு சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணா நகர் 10வது தெருவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடானது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. மணலில் கட்டின வீடு, ஒரு கார்டன் ஹவுஸ்னு கண்டிப்பாக இதுக்கு சொல்லிக்கலாம். சுற்றியும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் விட்டு இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 லட்சம் செலவு பண்ணி கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த வீடு வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்டன். இது வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு அழகான ஒரு கார்டன் ஹவுஸ், அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களாவாக பார்த்திங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி இதை ஈஸியாக நம்ம ரெடி பண்ண முடியும். இதோட வியூ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட்லேருந்து காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாம் பார்த்தோம்னா ஸ்பேஸ் தான். யாராவது பார்த்திங்க அப்படின்னா கார்டன் வீடு யாருக்காவது வேணுன்றதை தேடுறங்க பார்த்தீங்களா, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக மரங்கள், செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக மெயின்டைன் ஒர்க் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ 4 பக்கத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மரம், செடி இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. நம்முடைய கிளைண்ட்ஸே ஒரு சிலலாம் கேட்டிருப்பீங்க, ஒரு கார்டன் இருக்கிற மாதிரி ஒரு ஹவுஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஆல்ரெடி இதில் வீட்டில் ஆள் இருந்தாங்க, இப்போ இல்லை. உள்ளே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிராக் கூட நம்ம பார்க்க முடியாதுங்க. அதனால் பார்த்தோன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மணலில் கட்டின வீடுன்றதால டெஃபினட்டாக நீங்கள் வந்து யோசிக்காமல் வாங்கலாம். போர் இருக்குது. நீங்கள் கார்பரேஷன் வாட்டரும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா கார்பரேஷன் வாட்டரும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. அந்த வண்டி போகுது பார்த்திங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த கிருஷ்ணா நகரோட மெயின் ரோடு. அது ஒரு 30 ஃபீட் ரோடு. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 500 மீட்டர் போனோம்னா மணிமங்கலம் மெயின் ரோடு. அதே போல் பார்த்தோன்னா ரைட் சைடு உள்ளே போனோம்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரூபி பில்டர்ஸ் லேண்ட்மார்க். ஸோ மணிவாக்கம் டு படப்பை ரோடு வருது இல்லையா, அந்த ரோடு. நம்ம வீடோட வெளியே பாருங்கள். இதை வந்து எந்த மாதிரியெல்லாம் அலங்கரிக்கலான்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய திரைப்படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, ஒரு பங்களா வீடெல்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் கொடுத்து மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ சூப்பரான ஒரு வீடாக இருக்கும். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது, பழைய வீடெல்லாம் பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணால் வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். காரணம் என்னென்னா அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லாவே இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிராக்கே பெருசாக பார்க்க முடியாது. ஸோ பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் இருக்கான வித்தியாசம் இதுதான். ஸோ புதுசாக கட்டின வீடு 50 வருஷம் இருக்குன்னா பழைய வீடுகள் கிட்டத்தட்ட 70 வருஷம் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம காம்பவுண்ட் வால் மெயின்டைன் பண்ணணும். காம்பவுண்ட் வால் ஆல்ரெடி இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னா அந்த கார்டன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணணும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கு டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கீழே ஃப்ளோரெல்லாம் கண்டிப்பாக வெளியே வந்து ஃப்ளோர் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒட்டணும் அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கலாம். லாஸ்ட்டாக வந்த ஃப்ளட்டில் தண்ணி வந்து வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு தான் தண்ணி வந்ததே. பாருங்கள், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 1.20 சொல்கிறாங்க. உட்காந்து பேசி நெகோசியேட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணுங்கள். பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.